சின்ன மருமகள். அப்கமிங் எபிசோட்ல இங்க அப்பத்தா ஆராத்தியோட ரெடியா நிக்கிறாங்க. ராஜாங்க வந்தோனே ஆராத்திலாம் எடுத்து இங்க பயங்கரமா அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறாங்க. ராஜாங்கம், "அம்மா எனக்கு மட்டும் ஆராத்தி எடுத்தா போதாது. பின்னாடி அந்த தமிழ்ச்செல்வி புள்ள நிக்கிறா பாருங்க. அவளுக்கும் ஆராத்தி எடுங்க. ஏன்னா, இன்னைக்கு என்ன தலைமையில வச்சது அந்த பொண்ணு தான்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க போறாரு. அத கேட்டு சேதுக்கும், கருப்புக்கும் சந்தோஷம் தாங்கல. "மாப்பிள பாத்தியா? அப்பா என்ன வார்த்தை சொன்னான்னு" சொல்லிட்டு, "ஆமாம் மாமா. அப்பாவுக்கு தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோபம் தீர்ந்துருச்சு போல மாமா" அப்படின்னு சொல்ல, "ஆமாய்யா, தங்கச்சி புள்ள கொஞ்சம் நெஞ்ச விஷயமா பண்ணியிருக்கு. ஆ ஊர் மக்களே அப்பாவ எதிர்த்துட்டாங்கய்யா. அப்பா ஜெயிக்க மாட்டாருன்னு நானே நெனச்சுட்டேன். ஆனா, இப்போ அப்பா கண்டிப்பா ஜெயிச்சுருவாரு அப்படிங்கிற நம்பிக்கைய தமிழ்ச்செல்வி தான் குடுத்துருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தங்கச்சி புள்ள ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கு" அப்படின்னு சொல்லவும், "ஆமா மாமா. உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கா தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்றாங்க. அப்பத்தாவும் போயிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஆரத்தி எடுக்குறாங்க. அத பார்த்த ஈஸ்வரிக்கு இங்க வயிறு எரியுது. ச்சே! இந்த புள்ள எப்படியாவது வீட தொரத்தணும்னு நெனச்சிட்டுருக்கோம். ஆனா, இவ அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மனசுல இடம் புடிச்சுட்டே இருக்காளே! இவள எப்படிதான் தொரத்துறது? அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரிலாம் இங்க அப்படியே வயிறு எரியுது அவங்களுக்கு. ஒரு வழியா இங்க எல்லாருமே உள்ள வந்துர்றாங்க. உள்ள வந்தவுடனே இங்க ராஜாங்கம் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. அதோட மேடையில நடந்த விஷயத்தெல்லாம் நெனச்சு நெனச்சு பார்க்குறாரு. அது மட்டும் இல்ல, அப்போதைக்கு டிவி ஆன் பண்றாங்க. டிவிலயும் தமிழ்ச்செல்வி பேசின விஷயம் தான் அங்க ஓடிட்டுருக்கு. இப்படி ஒரு மாமனார பார்த்து ஒரு மருமக இந்த அளவுக்கு புகழ்ந்து பேச முடியுமா? அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிற எல்லாருமே அத பார்த்து பார்த்து பேசுறாங்க. அதெல்லாம் ராஜாங்கத்துக்கு இங்க ரொம்ப பெருமையா இருக்கு. ச்சே! மருமகனா இவ மருமக. அது மட்டும் இல்ல, அந்த ஐயா அந்த பொண்ண எந்த அளவுக்கு அப்படி பார்த்துக்கிறாருன்னு பார்த்துங்களேன். அதனால தான் அந்த பொண்ணு மாமனார பத்தி இவ்வளோ பெருமையா பேசுறா. உண்மையிலேயே இப்படியாப்பட்ட மாமனார உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி, எல்லாருமே தமிழ்ச்செல்வி பேசுனதுக்கு ரிவ்யூ பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு பக்கம். உடனே தமிழ்ச்செல்வி இத இப்படியே விட்டுறக்கூடாது. திரும்ப நாம அடுத்தது எதனா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, நேரா போயிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி தமிழ்ச்செல்வி பேசுறாங்க. ஆமா. இது மாரி அ ஊர்க்காரங்கலாம் மாமாவ எதிர்த்தாங்கல்ல. நான் இப்ப பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டேன். எல்லாருமே இப்போ மாமா மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே மாமாக்கு தான் ஓட்டு போட போறதா சொல்றாங்க. ஆனா, இத இப்படியே விட்டுறக்கூடாதும்மா. ஸோ, அப்பாவ என்ன பண்றீங்க? அப்பாவையும் சைக்கிள்ல போயிட்டு எல்லார்ட்டயுமே பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க மாமாவுக்காக. பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போட சொல்லுங்கம்மா. அப்படின்னு சொல்ல, சரிம்மா கண்டிப்பா பண்றேம்மா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி டிவிய பார்க்குறாங்க. டிவிய பார்த்தா, இங்க தமிழ்ச்செல்வி பேசின விஷயங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. அத பார்த்து வசந்தி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. பரவால்ல, நம்ம புள்ள தமிழ்ச்செல்வி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாளே! எவ்வளோ அழகா பேசுறா பாருங்க! அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டிட்ட காட்டுறாங்க வசந்தி. உடனே செல்லப்பாண்டி சொல்றாரு, "என் புள்ளையாச்சே! அப்புறம் எப்படி இருப்பா? நல்லாவே பேசுறா. பரவால்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வசந்தி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாரி பாப்பா கால் பண்ணி சொன்னா. உங்களையும் போயிட்டு ராஜாங்க ஐயாவுக்காக பிரச்சனை பண்ண சொன்னான். அதனால நீங்களும் போயிட்டு ஐயா மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னும், அதோட ஐயா எவ்வளோ நல்லவருன்னு சொல்லி நீங்களும் பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, போறேன் வசந்தி. அத பண்ணாம நான் இருப்பேனா? சம்மந்திக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? நான் அந்த உடனே போறேன் அப்படின்னு சொல்லி, இங்க செல்லப்பாண்டி உடனே கிளம்புறாரு. இங்க சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரிக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அதாவது ஏற்கனவே ராஜாங்கம் தோத்துருவாரு அப்படின்னு நெனச்ச இவங்களுக்கெல்லாம் மக்கள்லாம் ஒண்ணு கூடி அவர அந்த அளவுக்கு மகிழ்ச்சிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம, இப்போ தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசின விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஸோ செல்லப்பாண்டி இப்போ அடுத்ததா அவரும் அவருடைய பங்குக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இங்க ஈஸ்வரி செம்ம காண்டாயிடுறாங்க. ஒரு பக்கம் தாமரை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணுமே! அன்னைக்கே அவனுங்க ஒழுங்கா இந்த செல்லப்பாண்டி குடும்பத்த அடிச்சு நொறுக்கியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவனுங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டானுங்க. இந்த தமிழ்ச்செல்வி என்னடான்னா, சும்மா இல்லாம வந்து மேடையில ஏதேதோ பாட்டு பாடுறேன், பேசுறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி ஊர் மக்கள சரி பண்ணிட்டா. இப்போ அவங்க அப்பங்காரன் வேற பிரச்சாரத்துக்கு போனானா, இவங்கள இப்படியே விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா செட் ஆகாது. இவனுங்க அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி மாமா மனசுல இடம் பிடிச்சுருவானுங்க. அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுமா அப்படின்னு சொல்லி இங்க தாமரை சொல்றாங்க. உடனே சாவித்திரி சொல்றாங்க, "ஆமா தாமரை, இவங்கள விடக்கூடாது. இவங்க மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்புறம் நம்ம பொழப்பு என்னது ஆவுறது? அப்புறம் நாமலாம் இந்த வீட்ட விட்டு வெளியில போ வேண்டியது தான். அதுவும் இந்த தமிழ்ச்செல்வி கண்டிப்பா ராஜாங்கத்து கூடயும், சேது கூடயும் ஒண்ணு சேர விட்டுறவே கூடாது தாமரை. அத மட்டும் தெளிவா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, இப்ப என்னம்மா பண்றது? ஏற்கனவே நம்ம பசுபதி சித்தப்பாட்ட சொல்லி ஆள் ரெடி பண்ணி அந்த ஹோட்டல அடிச்சு நொறுக்க சொன்னோம். அத வச்சு தான் இப்போ ராஜாங்கத்து
மாமா மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் உடைச்சோம். அதை வச்சு தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்கு எதிரியாக மாற்றினோம். ஆனால் அது எல்லாத்தையும் இப்போது அவள் ஒரே செகண்டில் உடச்சி எறிஞ்சிட்டா. இப்போது மாமாவுக்கு தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு கோவமும் இல்லைம்மா. இதை அப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக மாமா தமிழ்ச்செல்வி ஏற்றுப்பாருமா. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை கேட்க, உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, தாமரை இப்போது எனக்கு ஒரு திட்டம் தோணுது. என்னன்னா, இப்போ செல்லப்பாண்டி என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு பிரச்சனை பண்ணுறான்ல, இப்போது இந்த நேரத்தில் நாம் செல்லப்பாண்டியை ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழியை தூக்கி நாம் சேது மேலேயோ இல்லை ராஜாங்கம் அண்ணன் மேலேயோ போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் பிரச்சனை வெடிக்கும். தமிழ்ச்செல்வியை கண்டிப்பாக இந்த குடும்பம் எதுக்கும். என்ன தாமரை சொல்கிற அப்படின்னு தாமரைட்ட கேட்க, தாமரை ஒன்றே சரிதாம்மா, ஆனால் இதெல்லாம் கரெக்டாக நடக்குமா? நீ அதுக்கேற்ற மாதிரி பேசுடி அந்த பசுபதி சித்தப்பாட்ட. நீ பசுபதி சித்தப்பா கால் பண்ணி இப்போது செல்லப்பாண்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. நேராக ஒரு 4-5 ரவுடி பசங்களை போக சொல்லு. போயிட்டு செல்லப்பாண்டியை அடிக்க சொல்லு. அடித்து ராஜாங்கத்து ஐயாவுக்கு எதிராக நடந்துகிட்ருக்க நீனு, ராஜாங்கத்து ஐயாவுக்கு எதிராக ஹோட்டல் ஆரம்பித்து அவரையே கவிழ்க்கணும்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்க சொல்லு. அடித்து அவனை முடிஞ்சால் போட்டு தள்ள சொல்லிவிடுங்க. போட்டு மட்டும் தள்ளிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழியை தூக்கி நம்ம ராஜாங்கத்து மேலே போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா இதனால் ராஜாங்கத்து ஐயாவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இடையே சண்டை வந்துடும். நம்ம ஈஸியாக சண்டையை மூட்டி விட்டு அவங்கள பிரிச்சிடலாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல தாமரை உடனே பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க. சித்தப்பா இது மாதிரி அன்னைக்கு ஒன்று பண்ண சொன்னோம், ஆனால் அது சரியாக நீங்கள் பண்ணலை. எனக்கு இன்னொரு உதவி வேணுமே அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற? அன்றைக்கி நம்ம ஆளுங்களாம் போயிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணானுங்க. அன்றைக்கி யாரோ ஒருத்தன் வந்து குறுக்க வந்து தடைப்பட்டுட்டான். ஆனால் அது மாதிரி எல்லா டைமும் நடக்காதுமா. சொல்லு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்க, உடனே இந்த இடத்துல தாமரை சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா இப்போதைக்கு அந்த செல்லப்பாண்டி இருக்கார்ல அந்த ஹோட்டல் ஓனரு, அவர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நீங்கள் ஒரு 10 பேரை அனுப்பிச்சுட்டு அவனை அங்கேயே அடித்து முடிஞ்சால் அவனை கதையை முடிச்சிடுங்க. அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே தாமரை சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே ஆளுங்களை அனுப்புகிறாங்க. இதையும் இன்றைக்கி மலர் கேட்டுறாங்க. மலர் கேட்ட உடனே தமிழ்ச்செல்விட்ட சொல்ல, தமிழ்ச்செல்வியாக கால் பண்ணி கருப்பட சொல்கிறாங்க. அண்ணா இது மாதிரி எங்கள் அப்பா இப்போது பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. அவரை யாரோ 10 ரவுடி பசங்க சேர்ந்து அடிக்க போனாங்களாம். அதோட அவர் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே. நீங்கள் உடனே போய் காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு சேது சொல்கிறாரு, சேது தங்கச்சியாக கால் பண்ணா, இது மாதிரி சித்தப்பா பிரச்சனை பண்ணிகிட்ருக்காராம். அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாப்பா. இதை பொறுக்கி பசங்க அடிக்க போகலாம். உடனே கிளம்பி வாப்பான்னு சொல்ல, சேது இன்னைக்கு உடனே கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்கே திடீர்னு ஒரு 5-6 ரவுடி பசங்க வந்து செல்லப்பாண்டியை வம்பிழுத்துட்ருக்காங்க. வம்பிழுத்து செல்லப்பாண்டியை அடிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக சேது உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனோடனே பிடிச்சி எல்லாரையும் போட்டு அடித்து தம்சம் பண்ணி செல்லப்பாண்டி உயிரை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ரவுடி பசங்களை இந்த டைம் பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அடித்து உண்மையை விசாரித்தா இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க தான் சொல்லி அன்றைக்கி ஹோட்டலில் அடித்து வைக்க சொன்னாங்க. இன்றைக்கும் இவரை அடிக்க சொன்னது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் சொல்கிறான். சொன்ன உடனே இங்கே சேது அந்த 2 பேரையும் பிடிச்சி இழுத்துறாரு. இழுத்துட்டு வந்து வீட்டில் யாரா சொன்னதுன்னு சொல்லி கேட்டால் அங்கே தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரிலாம் திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு அவன் சொல்கிறான், தாமரை அந்த பொண்ணை காட்டி, இவங்க தான் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சேது பயங்கரமாக கொந்தளிச்சிடுறாரு. உடனே அப்போதைக்கு ராஜாங்கம் வெளில மீட்டிங் போனால ராஜாங்கம் அங்கே இல்லை. இந்த விஷயத்த உடனே சேது அப்பத்தாட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாட்ட சொன்ன உடனே அப்பத்தா பயங்கரமாக கொந்தளிச்சு போய் தமிழ்ச்செல்வியுடைய குடும்பத்தை காலி பண்ண நினச்ச தாமரையை பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறாங்க. சாவித்திரியும் அடிக்கிறாங்க. சாவித்திரி உடனே, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, அவள் ஏதோ புத்தி கட்டி போய் பண்ணிட்டா, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பண்ணிட்டா, விட்டுருங்கம்மா, இதை பெருசாக்காதீங்கம்மான்னு சொல்ல, என்னடி ஆதங்கத்தில் பண்ணிட்டா, அவளுக்கு என்னடி ஆதங்கம்? நேற்று என் பையன் அந்த மீட்டிங்கில் அசிங்கப்பட்டு நிற்கும்போது நீங்களாம் சிரிச்சுட்டு தாண்டி இருந்தீங்க. அப்போதைக்கு அந்த பொண்ணு தாண்டி எல்லாத்தையும் சரி பண்ணா. அப்படி இருக்கும்போது அவளை எதுக்குடி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி? நீங்களாம் மனுஷங்களாடா நீங்களாம். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடி. நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நல்லது. இல்லைனா நான் இப்போவே கால் பண்ணி ராஜாங்கத்தை சொல்லி ராஜாங்கத்தை வர வச்சு உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவேன்னு சொல்லி இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா காலை பிடிச்சி தாமரையும் சாவித்திரியும் கதறி கதறி அழுகுறாங்க. அம்மா மன்னிச்சிடும்மா, இனிமேல் இந்த தப்பு நடக்காதும்மா, நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்ல அப்பத்தா அவளையும் சொல்கிறாங்க, நீங்களாம் எந்திச்சி வெளில போயிடுங்கடி, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ராஜாங்கத்தை சொல்லிவிடுவேன்னு சொல்கிறாங்க. சேது ஒன்று விடுங்காத்தா, இதுங்களுக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே இருக்காது. நான் இப்போயே போலீஸ் கால் பண்ணுறேன். இதுங்கெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் போட்டால் தான் இதுக்கெல்லாம் திருந்துங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சாவித்திரியும் தாமரையும் சேதுவை பிடிச்சி கெஞ்சுறாங்க. சேது அப்படிலாம் பண்ணிட்டா சேது, தாமரையுடைய வாழ்க்கையை போயிட்டு சேது அப்படின்னு அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்குற தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க.
எத்தனை நாளைக்கு ஆட்டம் போட்டீங்க? என்னென்ன பேசுனீங்க? என் குடும்பத்தையவா அடிச்சவனுக்கு ஆசைப்பட்டீங்க? இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு நிக்க, ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை நாம மாட்டல. இதுங்க மட்டும் மாட்டிக்கிச்சுங்க. இதுங்க ஜெயிலுக்கு போன பிரச்சனை இல்ல. வீட்ட விட்டு வெளில போன பிரச்சனை இல்ல. நமக்கு எப்படியோ ஒரு விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. மீதி இந்த தமிழ்ச்செல்வி தான் இருக்கா. தமிழ்ச்செல்வியும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சொத்த நாம ஈஸியா ஆட்டைய போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி இங்க மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சேது எப்படி சாவித்திரி மற்றும் தாமரையுடைய பண்ண கெட்ட விஷயத்த கண்டுபிடிச்சாரோ, அதே மாரி இங்க ஈஸ்வரி, சித்ரா அப்புறம் போஸ் இவங்க 3 பேர் பண்ணக்கூடிய அந்த மோசமான விஷயங்கள கண்டுபிடிச்சு இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்துவாரா? தமிழ்ச்செல்வி கூட ஒண்ணு சேருவாரா? அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்.